சென்னையில் போகி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். பழைய பொருட்களை எரித்து மேளமடித்து தை திருநாளை வரவேற்கும் மக்கள். பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகளில் இன்றும் வழங்கப்படும். நேற்றே கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவகாசம் நீட்டிப்பு. பொங்கலை ஒட்டி சென்னையில் இருந்து சொந்த ஊர் புறப்பட்ட மக்கள். பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் 3 கிலோமீட்டருக்கு அணிவகுத்த வாகனங்கள். பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு புறப்பட்டவர்களால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். மக்களால் நிரம்பி வழிந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். பொங்கலை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு கார் உள்ளிட்ட வாகனங்களில் செல்லும் மக்கள். செங்கல்பட்டு அருகே சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். பொங்கலை ஒட்டி அரசு பேருந்துகளில் இதுவரை 6,05,000 பேர் பயணம். ஆம்னி பேருந்துகளில் 2,72,000 பேர் சென்றுள்ளதாக உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. மதுரை, தேனி, தென்காசி மாவட்டங்களில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். கொடைக்கானலில் மிதமான மழை. தமிழ்நாட்டில் பொங்கல் நாட்களில் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில இடங்களில் மிதமான மழையே பெய்யும் என கணிப்பு. சபரிமலையில் இன்று ஜோதி வடிவாய் காட்சி தருகிறார் சாமி ஐயப்பன். மாலை 5 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நேரலை. மகர ஜோதி தரிசனத்திற்காக சபரிமலையில் குவிந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்த கூடுதல் காவலர்கள் குவிப்பு. ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லா டிக்கெட் எடுப்பவர்களுக்கு 3% சலுகை இன்று முதல் அமலுக்கு வந்தது. சாதி பேதமற்ற சமத்துவ பொங்கல் தமிழ்நாடெங்கும் பொங்கட்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. பொங்கல் திருநாளை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. டெல்லியில் இன்று மத்திய அமைச்சர் எல் முருகன் வீட்டில் பொங்கல் விழா. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு. பழங்குடியின பெண்களுடன் நடனமாடிய ராகுல் காந்தி. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பொங்கல் விழாவில் பங்கேற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. பள்ளி நிகழ்ச்சியில் தமிழில் பொங்கல் வாழ்த்து கூறி மகிழ்ச்சி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மத்திய அரசின் அறிவுறுத்தலை ஏற்று 10 நிமிடத்தில் டெலிவரி என்ற அறிவிப்பை திரும்ப பெற்ற ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள். ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. வட மாநிலங்களில் கொண்டாடப்பட்ட லோஹ்ரி பண்டிகை. நெருப்பு மூட்டி மக்கள் உற்சாகம். ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பட்டம் விடும் திருவிழா.
40 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பு. நாய் வடிவிலான ரோபோவை ராணுவத்தில் இணைத்தது ஜப்பான். சுமார் 50 கிலோ எடையுள்ள ரோபோ 3 மணி நேரம் தொடர்ந்து பயணிக்கும். இன்று இந்தியா நியூசிலாந்து இடையேயான 2வது ஒருநாள் போட்டி. ராஜ்கோட்டில் நடைபெறும் போட்டியில் வென்று இந்திய அணி தொடரை கைப்பற்றுமா என எதிர்பார்ப்பு. புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 3000 ரூபாய் உடனடியாக வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. நாளை நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தயாராகி வரும் மதுரை அவனியாபுரம். பரிசாக வழங்கப்பட உள்ள கார், டிராக்டரை மேடை ஏற்றிய விழா குழுவினர். சென்னையில் இன்று முதல் 20 இடங்களில் சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். பாரம்பரிய கைத்தறி உடைகளுடன் ஃபேஷன் ஷோவும் நடைபெற உள்ளதாக திமுக எம்பி கனிமொழி பேட்டி. நாகை மாவட்டம் வடபாதியில் 500 ஏக்கரில் நெற்பயிர்களை சூழ்ந்த மழை நீர். திருவாரூர் மாவட்டம் பாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிப்பு. புதுச்சேரியில் பிரான்ஸ் மற்றும் இத்தாலி நாட்டினர் பங்கேற்று நடைபெற்ற பொங்கல் விழா. மண்பானையில் பொங்கலிட்டு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம். கரூரில் 41 பேர் இறந்த வழக்கில் விஜய்க்கு சிபிஐ மீண்டும் சம்மன். வரும் 19ஆம் தேதி டெல்லியில் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. சென்னையின் 9 குடிநீர் ஆதாரங்களை இணைக்கும் திட்டம். கொள்கை ஒப்புதல் வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து 23ஆம் தேதி தெரியவரும். சென்னையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடை ஏறுவார்கள் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக அலுவலகத்தில் உற்சாகமாக நடைபெற்ற பொங்கல் விழா. நடுவராக இருந்து போட்டிகளை நடத்திய பிரேமலதா. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் நடந்த பொங்கல் விழாவில் பங்கேற்ற அண்ணாமலை கண்களை கட்டிக்கொண்டு உரியடித்து உற்சாகம். கூட்டணி அமைப்பதற்காக டிடிவி தினகரனுக்கு எந்த அழுத்தமும் இல்லை. உரிய நேரத்தில் கூட்டணி அறிவிப்பார் என அமமுக விளக்கம். அண்ணாமலை குறித்த ராஜ் தாக்கரேவின் வன்முறை பேச்சுக்கு சீமான் கண்டனம். கட்சி, கொள்கை, கோட்பாடு அனைத்தையும் கடந்து அண்ணாமலைக்கு துணை நிற்போம் என உறுதி. முனைவர் சத்தியவேல் முருகனாருக்கு தமிழ்நாடு அரசின் ஐயன் திருவள்ளுவர் விருது அறிவிப்பு. பேரறிஞர் அண்ணா விருதை பெறுகிறார் அமைச்சர் துரைமுருகன். இறையன்புக்கு திருவிக்க விருது. கவிஞர் யுகபாரதிக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது. தந்தை பெரியார் விருதை அருள்மொழியும், அண்ணல் அம்பேத்கர் விருதை சிந்தனை செல்வனும் பெறுகின்றனர். சென்னை கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்குள் கொலை முயற்சி. பர்தா அணிந்து சென்று மூதாட்டியை சுத்தியலால் தாக்கிய இளம்பெண் கைது. சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,05,000 கடந்த தங்கம் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 அதிகரித்து 3 லட்சத்தை நெருங்குகிறது.
சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் ஸ்கூட்டியில் இருந்த செல்போன் திருட்டு. சிசிடிவி காட்சி அடிப்படையில் மூவரை தேடும் காவல்துறை. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா மேளா. மகர சங்கராந்தி நாளான நாளை பல லட்சம் பேர் புனித நீராட உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடு தீவிரம். தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கான உதவி வந்து கொண்டே இருக்கிறது. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஈரான் மக்களுக்கு ட்ரம்ப் அறைகூவல். ஹங்கேரியில் கடுமையான குளிர். 9 ஆண்டுகளில் முதன்முறையாக உறை நிலைக்கு சென்ற பாலாட்டான் ஏரி. பெருநாட்டில் கடுமையான நிலச்சரிவு. லாரியில் சென்றவர்கள் உயிருடன் புதைந்த நிலையில் தேடும் பணி தீவிரம். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி. கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் அதிரடியில் குஜராத்தை வீழ்த்தியது.